ரலியல்லாஹு தஆலா ஜும்ஆ பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய மாபெரும் வக்ஃபு சட்ட கருத்தரங்கினுடைய இந்த கூட்டத்தினுடைய தலைவராக அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் எம் அப்துல் அசீஸ் ரஸாதி ஹஸரத் அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் பெருந்தகை எஸ் தஸ்தகீர் அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய துணைத் தலைவர் ஜனாப் ஏ காதர் பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களே மற்றும் இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர் பெருந்தகை டி தமீமுல் அன்சாரி அவர்களே மற்றும் இந்த பள்ளிவாசலுடைய பொருளாளர் பெருந்தகை ஜனாப் எஸ் ஜானி ஹுசைன் சாஹிப் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் ஏ பீர் காஜா நாஃபி ஆலி மஸர்தர் இமாம் அப்துல் ரஹ்மான் பள்ளிவாசலுடைய இமாம் பெருந்தகை அவர்களே மற்றும் இந்த ஜாமியா நாஃபியினுடைய இந்த பேரவையுடைய செயலாளர் பெருந்தகை அவர்களே மற்றும் ஆரம்பமாக கீதம் நமக்கு மத்தியிலே திலாவத் ஓதி இந்த சபையை ஆரம்பமாக துவக்கி வைத்த இந்த பள்ளிவாசலுடைய இமாம் பெருந்தகை மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் எஃப் முகமது இப்ராஹிம் ராபி ஹஸரத் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வக்ஃபு சட்ட கருத்தரங்களுடைய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் இந்த சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த கூட்டத்தை எந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து அதனுடைய முழுமையான பிரயோஜனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இந்த துஆ செய்தவனாக அனைவரையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். வரவேற்புரை நிகழ்த்திய சங்கைமிகு மௌலானா அல்-ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் ஷேக் மதார் ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைவான உடல் ஆரோக்கியத்தையும் தனது பொருத்தத்தையும் வழங்கி புரிவானாக. ஹஸரத் அவர்களை தொடர்ந்து மதுரை மாவட்ட வடக்கு வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் பெருந்தகை மௌலானா அல்-ஹாஃபிஸ் வி முஹம்மது ஆரிஃப் அன்வாரி ஹஸரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم.